அவர் வல்லவரே என்றும் நல்லவரே என் நன்மைகள் குறையாதோ. வீட்டில் சொல்லுங்க, என் நன்மைகள் குறையாதோ. வாழ்க்கத்துல நடந்தா அந்த யோதானை கடந்திருவே. சொல்லுங்க, நடந்தா அந்த யோதானை கடந்திருவே. விசுவாசம் எனக்கிருந்தா, விசுவாசம் எனக்கிருந்தா அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுவே. அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுவே. அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுவே. நான் நன்மையை பெற்றுக் கொள்ள போறேன். நான் நன்மையை பெற்றுக் கொள்ள போறேன். அதுதான் விசுவாச அறிக்கை. நான் இந்த ஆராதனைக்கு பொறுப்பாடு நன்மையை பெற்றுக் கொள்ள போறேன். அப்ப இதுவரைக்கும் ஆசீர்வதித்த காரியங்களை காட்டிலும் இனி நன்மை நான் நினைச்சு போறேன், பெற்றுக் கொள்ள போறேன். அப்ப நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நன்மையாகவே நடக்கும். ஆனா இயேசுவோட நம்ம நடக்கும் போது இயேசு ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவன் சோத்திர மணலியா கட்டின புடிச்சை கைவிட்டு போவான், பெத்த பிள்ளைங்க கைவிட்டு போகும், உலகம் கைவிட்டு போகும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்டு போவான், எல்லாமே கைவிட்டு போவார்கள். அதை காட்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு நீங்க ரோட்ல போதையை போட்டுட்டு ரோட்ல வந்து விழுந்துட்டீங்கன்னா அவன் தூக்கிட்டு வருவான்னு நினைச்சீங்களா? அவன் என்ன செய்வான்? அங்கனே விட்டுட்டு போயிடுவான், அங்கனே கை விட்டுட்டு போயிடுவான். ஆனா தேவன் அப்படி அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னுடைய கிருபை உனக்கு, என் கிருபை உனக்கு ஆண்டவர் சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும்? தங்கத்தை போல பெற்றுக் கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை தங்கமாக நினைங்க. இன்னையிலிருந்து இதான் உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி. அந்த கிருபையை தங்கமா நினைக்கணும். எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்குல்ல, அந்த நாளை நான் கிருபையா நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு நாள் இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை, அதனால நான் கிருபையா நினைக்கிறேன்.